மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பல்வேறு விமர்சனங்களும் மோதல்களும் வெடித்து வரும் இந்த சூழலில் தற்போது மற்றொரு வாதம் தலையெடுத்திருக்கிறது. தமிழக அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையின் முகப்பு பக்கத்தில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற வாசகங்களோடு இந்திய லட்சணைக்கு பதிலாக ரூபாய் எனவும் தமிழ்நாடு அரசு மாற்றியிருப்பதுதான் இந்த விவாதத்தின் போர்க்குடியாக உள்ளது. இந்த இந்திய குறியீடு எப்படி பயன்பாட்டிற்கு வந்தது, இதை உருவாக்கியது யார், இதை தேர்வு செய்ததன் நோக்கம் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். உலக அளவில் அமெரிக்க டாலர், யூரோ, பிரிட்டிஷ் பவுண்ட் மற்றும் ஜப்பானின் யென் போன்ற தனித்துவமிக்க லட்சணைகளை அடையாளப்படுத்தியிருக்கின்றன. இருப்பினும் இந்திய ரூபாய்க்கு நீண்ட காலமாக தனித்துவமான லட்சணைகள் ஏதும் இல்லாமல் இருந்து வந்தது. குறிப்பாக ஆங்கில வார்த்தையில் ரூபீஸ் என்ற வார்த்தையை RS என்று சுருக்கியே நீண்ட காலமாக நாம் பயன்படுத்தி வந்தோம். அதேபோல் தமிழில் எழுதும் பொழுது ரூபாயை சுருக்கி ரூ எனவும் எழுதி வந்தோம். இதற்கிடையே இந்திய ரூபாய்க்கான குறியீட்டை தனித்துவமாக உருவாக்க வேண்டும் என மத்திய அரசு முனைப்பு காட்டியது. எனவே அதற்கான போட்டிகளும் நடத்தப்பட்டன. இந்த போட்டிகளில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஆயிரக்கணக்கான குறியீடுகளையும் வடிவமைத்தனர். இதில் இறுதியாக 5 குறியீடுகளை மட்டுமே நிபுணர் குழு தேர்வு செய்தது. அதில் இறுதியாக தமிழ்நாட்டை சேர்ந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியின் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தர்மலிங்கத்தின் மகன் உதயகுமார் என்பவர் உருவாக்கிய குறியீடு மத்திய அரசால் புதிய குறியீடாக தேர்வு செய்யப்பட்டது. உதயகுமார் தற்போது கல்ஹாத்தி IIT தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்த குறியீடு உருவாக்கத்திற்காக உதயகுமாருக்கு 2.5 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் தேவநாகரி எழுத்தான ர, ரோமன் எழுத்தான R ஆகியவற்றின் கலவையாக உருவாக்கப்பட்ட இந்த புதிய குறியீட்டை கடந்த 2010ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து இந்திய ரூபாய்க்கான புதிய குறியீடாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதனிடையே மத்திய அரசு உருவாக்கிய இந்த குறியீட்டை தமிழ்நாடு அரசு மாற்றியதுதான் இன்றைய சர்ச்சையாக எழுந்துள்ளது.